2 ஆகஸ்ட் 2026 ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு. இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 14, இறை வசனங்கள் 13 21 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்திலுள்ள ஒரு தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்ற பொழுது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றோரையும் குணமாக்கினார். மாலையான பொழுது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல் தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அன்னார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறில் உங்களை அன்போடு வரவேற்று இன்றைய நாளில் நீங்கள் செபிக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் இறைவனிடத்தில் எனது திருப்பலியில் செபிக்கின்றேன். உங்களுக்காக நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாகும் உமது மன்றாட்டுக்களை சமர்ப்பித்து செபிக்கின்றேன். நம்மிடம் உள்ள சிறிய நன்மைகளை இறைவனிடம் ஒப்படைக்கின்ற பொழுது அது உலகிற்கு பெரும் கொடையாக மாறுகிறது. பிரியமானவர்களை, இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000க்கும் மேற்பட்ட மக்களை பசியாற்றிய வரலாற்று நிகழ்வை நமக்கு விவரிக்கிறது. மேற்பட்டு இந்த புதுமை வெறும் வயிற்று பசியை போக்குவது மட்டுமல்லாமல் மாறாக நம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீக பாடங்களையும் நமக்கு கற்றுத்தருகிறது. திருமுழுக்கு யோவானுடைய மரண செய்தியை இறைமகன் கேட்டு ஒரு தனிமையான இடத்திற்கு செல்கிறார். ஆனால் திரளான மக்கள் அவரை பின்தொடர்கிறார்கள். தனது சொந்த துயரத்திலும் இயேசு மக்களின் மேல் பரிவு கொள்கிறார். நமது வாழ்வில் நாம் சோதனைகளிலும் துன்பங்களிலும் இருக்கின்ற பொழுது நமக்கு எப்பொழுதும் ஒரு கைவிடாத தெய்வமாக தனது பாதுகாப்பையும் பிரசன்னத்தையும் அளிக்கின்ற இறைவன் நமக்கு இருக்கிறார் என்பதை இந்த நற்செய்தி நமக்கு உணர்த்துகின்றது. பொழுது சாய்ந்த வேளையில் சீடர்கள் இயேசுவிடம் வந்து, மக்களை அனுப்பிவிடுங்கள், அவர்களுக்கு ஊருக்கு சென்று உணவு வாங்கி கொள்ளட்டும் என்கிறார்கள். பயப்படுகிறார்கள். எத்தனை பெரிய மக்களுக்கு அவர்கள் எவ்வாறு பசி ஆற்றுவது என்று. சீடர்களுடைய பார்வையில் அங்கே இல்லாமை மட்டுமே தெரிந்தது. ஆனால் இயேசுவோ அவருடைய பார்வையில் அது வேறுபட்டிருந்தது. அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்கிறார். நாமும் பல நேரங்களில் என்னிடம் ஒன்றுமில்லை, என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று கைவிரித்து விடுகிறோம். ஆனால் இயேசு நம்மிடம் உள்ளதை கேட்கிறார். உன்னால் முடியும், நான் இருக்கிறேன், உன்னில் இருப்பதை வெளியே கொணரு. அப்பொழுது அந்த இல்லாமை தாண்டி இருப்பதை உம்மால் கொடுக்க முடியும் என்று இறைமகன் இயேசு குறிப்பிடுகின்றார். இந்த நற்செய்தி மிக முக்கிய ஆன்மீக மறைப்பொருளாக நற்கருணை ஒளிந்திருப்பதை நாம் உணர்க்க வேண்டும்.
இயேசு அப்பத்தை கையில் எடுத்து வானத்தை பார்த்து கடவுளை போற்றி அப்பத்தை பிட்டு சீடர்களிடம் கொடுக்கிறார் என்பதை தான் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த 4 செயல்களும் எடுத்தல், போற்றுதல், பிடுதல், கொடுத்தல் அப்படியே நமக்கு நினைவூட்டுவது நற்கருணை தான். இயேசு நற்கருணையில் இதைதான் அவர் செய்கிறார். குருவானவர் அப்பத்தை எடுத்து இறைவனுக்கு நன்றி கூறி அதை பிட்டு சீடருக்கு அளிப்பதை தான் ஒவ்வொரு நற்கருணையிலும் நாம் பார்க்கின்றோம். இது புதுமை, வெறும் பசி ஆற்றுதல் தாண்டி ஒரு நற்கருணை நிகழ்வாக இருக்கிறது. அன்று அந்த பாலை நிலத்தில் பசியோடு இருந்த மக்களுக்கு இயேசு அப்பத்தை பிட்டு கொடுத்ததை போல இன்று ஒவ்வொரு நற்கருணை பலியிலும் நமது சொந்த உடலையே இறைமகன் இயேசு நற்கருணையாக பிட்டு கொடுக்கிறார். நாம் நற்கருணை இயேசுவை உள்வாங்குகின்ற பொழுது நாமும் இயேசுவை போல பிறருக்காக உடைக்கப்பட வேண்டிய அப்பமாக நாம் மாற வேண்டும். மற்றொரு நற்கருணையாக நாம் மாற வேண்டும். நம்முடைய வாழ்வும் பிறருக்காக உடைக்கப்படும். நம்முடைய குடும்பத்திற்காக உடைக்கப்பட வேண்டும். நம்முடைய சமூகத்திற்காக உடைக்கப்பட வேண்டும். நம்முடைய நண்பர்களுக்காக, உறவிற்காக உடைக்கப்பட வேண்டும். இந்த நற்கருணை புதுமையை தியானிக்கின்ற இவ்விய நாளில் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியில் நாம் நினைவு கூறுகின்ற நற்கருணை திருத்தூதர் தூய பீட்டர் ஜூலியன் ஏமான் அவர்களை பற்றியும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இந்த திருநாள் அதிகாரபூர்வமாக வழிபாட்டில் சிறப்பிக்கவிட்டாலும் அவருடைய ஆன்மீக வாழ்வு இன்றைய நற்செய்தியோடு மிக நெருக்கமாக இணைந்துள்ளது. புனித பீட்டர் ஜூலியன் நற்கருணையில் வாழும் இயேசுவின் மீது கொண்ட அளவற்ற அன்பினால் நற்கருணை சபையை தோற்றுவிக்கின்றார். அவர் நற்கருணையே உலகை மாற்றும் வல்லமை கொண்டது என்று குறிப்பிடுவார். இன்றைய நற்செய்தியில் இயேசு அப்பத்தை உயர்த்தி பிடித்து பிட்டு கொடுத்ததை போல தூய பீட்டர் ஜூலியன் தன் வாழ்நாள் முழுவதும் நற்கருணை ஆராதனையின் வழியாக இயேசுவினுடைய அன்பை மக்களுக்கு பிட்டு கொடுத்தார். நாம் நற்கருணை இறைவனை ஆராதிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வின் பாலைவனங்கள், வறட்சிகள் நீங்கி இறைவனுடைய நிறைவை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இதைதான் நமக்கு இந்த நற்கருணை வழங்குகின்றது. பீட்டர் ஜூலியனும் இதை நமக்கு வாழ்க்கைக்கு தந்திருக்கிறார் என்பது நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சீடர்கள் தங்கள் கையில் இருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். இயேசு அவற்றை ஆசீர்வதித்து பிட்டு கொடுக்கின்ற பொழுது அவை அனைவருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. அங்கே அனைவரும் சாப்பிட்டு திருப்தியாக செல்கிறார்கள். மீதியான துண்டுகளும் 12 கூடைகளில் நிறைக்கிறார்கள். இயேசுவிடம் நாம் கொடுக்குகின்ற பொழுது, நம்மிடம் இருப்பதை கொடுக்குகின்ற பொழுது நமது குறைவுகள் நிறைவாக மாறுகிறது. நம்மிடம் இருக்கின்ற அன்பு, நேரம், நல்ல வார்த்தைகள், நற்செயல்கள், நல்ல குணங்கள், நல்ல எண்ணங்கள், நம்முடைய திறமைகள் அனைத்தையுமே மிக சிறியதாக இருந்தாலும் அதை இறைவனிடத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. இன்று இந்த உலகமானது பசியால், தனிமையால், அன்பின்மையினால் வாழ்ந்து கொடுக்கிறது, அல்லல் படுகிறது, துயருறுகிறது. இறைமகன் இயேசு நம்மை பார்த்து நீங்கள் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று நமக்கு ஒரு அழைப்பினை விடுக்கின்றார். நாம் ஒவ்வொரு நற்கருணையிலும் நற்கருணை நாதரை உட்கொள்கின்ற பொழுது அவருக்காக, அவரை போல நாம் பிறருக்காக வாழ்கின்ற ஒரு நற்கருணை மனிதர்களாக மாற வேண்டும். பீட்டர் ஜூலியனும் காட்டிய அந்த நற்கருணை பக்தியருடைய வாழ்வில் நாம் வளர்க்க வேண்டும். நம்மிடம் உள்ள சிறிய நன்மைகளை இறைவனிடத்தில் கொடுக்க வேண்டும். அதை இறைவன் ஆசீர்வதித்து மாபெரும் புதுமையை நம்முடைய வாழ்க்கையில் வழங்குவார். பிறருடைய வாழ்க்கையும் நம் மூலமாக வழங்குவாராகவே நம்மிடம் உள்ள சிறிய நன்மைகளை இறைவனிடத்தில் ஒப்படைப்போம். அது உலகிற்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் பெரும் கொடையாக மாறும் என்று நம்பி இந்த நாள் முழுவதும் இறைவனிடத்தில் நம் பாதத்தில் நம்முடைய அனைத்து மன்றாட்டுகளையும் சமர்ப்பித்து நம்மையே ஒப்படைப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உயிரின் தொடக்கமும் எங்களுடைய வாழ்க்கையின் முழு அர்த்தமாக இருப்பவரை உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். இந்த புதிய நாளுக்காகவும் இந்த வாரத்தின் முதல் நாளுக்காகவும் உம்மை போற்றி உமக்கு நன்றி கூறுகிறோம். கடந்த இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்து
இந்த புதிய வாரத்தை காண எங்களுக்கு கொடுத்த உமது பேரன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த வாரத்தினுடைய முதல் நாளில் எங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் அனைத்தையும் உமது திருக்கரங்களில் ஒப்படைக்கிறோம். இன்று நாங்கள் செய்யும் வேலைகள், எடுக்கும் முயற்சிகள் மற்றும் சந்திக்கும் நபர்கள் அனைத்திலும் உமது ஆசீர்வாதம் இருக்கட்டும். எங்கள் வாழ்வில் உள்ள சவால்களை எதிர்கொள்ளும் பலத்தையும் ஞானத்தையும் எங்களுக்கு தந்திரலும். எங்கள் வனாதாரங்களை ஆசீர்வாதமாக மாற்றியறலும். ஆண்டவரை, அன்று பாலைவனத்தில் பசியோடும் தாகத்தோடும் தவித்த மக்கள் மேல் நீர் கொண்ட நலவற்ற பரிவிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது சொந்த துயரத்திலும் பிறருடைய தேவைகளை கண்டு உருகிய உமது அன்பு எங்களை வியக்க வைக்கிறது. சீடர்களைப் போல பல நேரங்களில் நாங்கள் எங்கள் வாழ்விலும் சூழ்நிலைகளிலும் நிலவும் இல்லாமைகளையும் பற்றாக்குறைகளையும் கண்டு நாங்கள் சோர்ந்து போகிறோம். எங்களிடம் ஒன்றும் இல்லை என்று கைகளை விரித்து பிறருக்கு உதவ தவறுகின்றோம். ஆனால் நீர் இன்று எங்களிடம் கேட்கின்ற அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் போன்ற எளிய நன்மைகளை, எங்கள் சிறு திறமைகளை, நேரங்களை உடைய கரத்தில் முழுமையாக அர்ப்பணிக்கின்றோம். உமது திருக்கரத்தில் எங்கள் வாழ்வு வருகின்ற பொழுது வறட்சிகள் மாறி புதுமைகள் நிகழும் என நம்புகின்றோம். நற்கருணையில் உமது திரு உடலை விட்டு கொடுத்து எங்களை உணவாக எங்களுக்கு உணவளிக்கின்ற நற்கருணை அன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நற்கருணைய திருத்துவ தூய பீட்டர் ஜூலியன் அவர்களைப் போல நற்கருணை நாதனாகிய உமது மகளின் நாங்கள் எப்பொழுதும் நிலைத்து நிற்க அருளை தாரும். வெறும் அப்பத்தை உட்கொள்கின்ற நபர்களாக மட்டும் இல்லாமல் உம்மையை நாங்கள் பிறருக்கு கொண்டு போகின்ற, உமக்காக பிறருக்காக உடைக்கப்படுகின்ற நற்கருணை மனிதர்களாக, பகிரின் தூதர்களாக நாங்கள் மாறிட எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி உலகிற்கு பெரும் கொடையாக எங்களை மாற்றியருளும். இந்த புதிய வாரத்தில் எங்களுடைய கைகளுடைய வேலைகளை ஆசீர்வதித்து எங்கள் பற்றாக்குறைகளை நிறைவினால் நிரப்புவீராக. தீமைகள் எங்களை அணுகாதவாறு திரு இரக்கத்தால் எங்களை பாதுகாத்து நற்கருணை மனிதர்களாக அன்போய் பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற அருளை தாரும். எங்களுடைய இல்லங்களையும் பணியிடங்களையும் எங்களுடைய சமூகத்திலும் உமது அமைதி தங்கி இருக்கட்டும். ஆண்டவரை, எங்களோடு தங்கி எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை வழங்கி இன்று நாங்கள் ஜெபிக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளிலும் தங்களுடைய பிறந்த நாட்கள், பலவிதமான நினைவு கொண்டாட்டங்களை கொண்டாடுகின்ற அனைத்து பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து பலப்படுத்தியறலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.